திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா ஆலங்குடி அருகில் உள்ள பூனா இருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் குழந்தைகளுக்கு தினமும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் விதவிதமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு ரவா கிச்சடி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது மாணவன் ஒருவன் சாப்பிட்ட ரவா கிச்சடியில் உயிரிழந்த நிலையில் பள்ளி கிடந்துள்ளது. அதனை ஆசிரியர்களிடம் தெரிவித்த மாணவர்கள் உடனடியாக அந்த உணவுகளை சாப்பிட 3 மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் 8 மாணவ மாணவிகளையும் ஆலங்குடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். அங்கு குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பெற்றோரிடமும் பள்ளியிலிருந்து தகவல் தெரிவிக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் விரைந்து வந்து சிகிச்சை பெற்று வரும் தங்கள் பிள்ளைகளை பார்த்து கவலை அடைந்தனர். தங்களுக்கு தகவல் அளிக்காத ஆசிரியர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.